இந்த உலகில முஸ்லீமாக வாழும் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த 2 இடங்களுக்கு போய் காபாவை சுத்தி வலம் வந்து பாவ மன்னிப்பு பெறணுங்கிறது இவங்களுடைய விருப்பமாக இருந்து வருது. உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் காபாவை நோக்கி அவங்க நமாச செய்யறதுல இருந்தே காபாவின் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுளின் வீடுன்னு அழைக்கப்படும் காபா 43 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட கிராஃபைட் கல்லுனால அமைக்கப்பட்ட ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆகும். இதுக்கு ஜன்னல்கள் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு கதவு மட்டும்தான். இந்த சந்நிதியின் கிழக்கு மூலையில சுமார் 5 அடி உயரத்துல உலகின் மிக புனிதமான கல் தி பிளாக் ஸ்டோன் ஆஃப் காபா பதிக்கப்பட்டிருக்கும். காபாவை 7 முறை சுத்தி வந்து முத்தமிடுவது இவங்களுடைய வழிபாடாகும். இத சுத்தி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மஸ்ஜித் அல் அராம்னு அழைக்கப்படுது. சரி, இப்போ மக்காவின் வரலாற்றை பத்தி பேசுவோம். மக்காவின் கட்டுமானம் தொடர்பா மக்களுக்கு இடையில பல வெவ்வேறு கருத்துகள் இருக்கு. ஒரு தரப்பு மக்கள் ஏஞ்சல்ஸ் காபாவை கட்டினதாக சொல்றாங்க.